தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். புத்தாண்டு என்றாலே எல்லோர் மனதிலும் இந்த ஆண்டிலாவது நம் வாழ்க்கை மாறாதா என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மனதிலும் உண்டு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2026 என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா தனுசு ராசிக்கு புத்தாண்டு பலனாக 2026 வேலை, தொழில், பணம், பொருளாதாரம், காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், ஜோதிட ரீதியாக கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு ஏற்பட இருக்கும் விளைவுகள், குறிப்பாக இந்த புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகிறது, இந்த ஆண்டு உண்மையிலேயே தனுசு ராசினியர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டமா சவால்களாக இருக்க போகிறதா என்பது பற்றிய முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்ப்போம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தாண்டான 2026 ஆண்டில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பது உடல் ஆரோக்கிய குறைவையும் அலைச்சலையும் எடுத்து காட்டுது. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உடனுக்குடன் சமாதானம் அடையும். இது மாதிரியான பல இன்னல்களை கடந்த ஆண்டான 2025 ஆண்டு முழுவதுமே இது மாதிரியான பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த 2026 ஆண்டான இந்த புத்தாண்டில் பல இன்னல்களுக்கு தீர்வு கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மன நிம்மதியும் ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமைய இருக்குது. நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த வாக்குவாதம் நீங்க இருக்குதுங்க. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 ஆண்டு அமைய இருக்கு. வெளிநாட்டில் உத்தியோகத்தில் உள்ள பிள்ளை அல்லது பெண் ஒருவரின் சொந்த பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில இந்த 2026 ஆண்டில் அந்த பிரச்சனைகளுக்கு அவர்களே தீர்வு காணக்கூடிய அளவிற்கு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்பட இருக்குதுங்க. இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர்களே அந்த சூழ்நிலையை சமாளித்து முன்னேறுவார்கள் என்பதை தைரியமாக முழு மனதோடு நம்பும் பட்சத்தில் அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை இந்த புத்தாண்டில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலருக்கு வீடு தேடி வரன் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையே கிரக நிலைகள் அறிவுறுத்தது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களான நீங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அவர்கள் அது மாதிரியான ஒரு காரியத்திற்கு உங்களை அழைத்தால் நிச்சயம் அவர்களுடன் செல்ல வேண்டாங்க. கடைசியில் உங்களுடைய பெயர் அவப்பெயர் ஆவது மட்டுமில்லாமல் உங்களால் பல இன்னல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களில் தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொண்டு அவற்றிலிருந்து விடுபட பாடுபட வேண்டி இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படும் ஆபத்தான இத்தகைய தருணங்கள்ல நவகிரகங்கள் நம்மை வழிகாட்டி ஜாக்கிரதையாக நடத்தி செல்கின்றன. அந்த வகையில நவகிரகங்களின் அடிப்படையில் தனுசு ராசினியர்களான நீங்கள் இந்த புத்தாண்டான 2026 ஆண்டில் உங்களுடைய கனவு ஆசைகள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த காதல் திருமணம் அல்லது காதலித்து கொண்டிருப்பவர்கள் சற்று பொறுமையாக நிதானமாக இருங்க. இரு வீட்டாரின் சம்மதம் கிடைத்த பிறகே திருமணம் செய்வது அவசியம். அதற்கு முன்னர் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது என்பதையே கிரக நிலைகள் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல கடந்த சில மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டான 2026 ஆண்டில் சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினருக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் அஷ்டம குருவினால் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகள்ல கடினமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஆதரவும் மன நிறைவை அளிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும்
தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. வேலை இல்லாத தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஊதியத்தில் வேலை கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றத்துடன் பதவி உயர்வுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. வேலை நிமித்தம் காரணமாக இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல விவாகரத்து வரை சென்ற கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புத்தாண்டு அமைய இருக்கு என்பதையே கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்விரு கிரகங்களும் ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய பொருளாதார சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்றவாறு புதிய முதலீடுகளில் எந்தவித தயக்கமும் இன்றி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டில் பிரபல வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து லாபகரமான ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க என்பதை தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2026 ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் அனுகூலமாக மாறுவதால் கலைத்துறையினருக்கு நல்ல யோக பலன்கள் இந்த வருடத்தில் காத்திருக்குதுங்க. லாபகரமான பல வாய்ப்புகள் முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் பட்சத்தில் அங்கு சென்று நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வருமானம் செல்வாக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களில் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் அனுகூலமாக மாறுவதால் கலைத்துறையினருக்கு நல்ல பலன்கள் இருக்குதுங்க. இத்தருணங்களில் பிரபலமானவர்கள் தேடி வரும் தசாபுக்திகள் சிறந்த சென்று இத்தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இத்தருணங்களில் தனுசு ராசினியர்களுக்கு குறிப்பாக அரசியல் மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய கல்விக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு பெண்களின் நலன்களுக்கு ஆதரவாக நிற்கும் சுக்கிரன் இத்தருணங்களை என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் அம்மன் வியாழக்கிழமைகளில் தாயார் அம்பிகை அம்மன் விநாயகர் பெருமானை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.